Hello viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with 7th standard English Term 1 Prose 2 The Wind on Haunted Hill Section 2. Section 1 explained in the previous video. I gave code for section 1 video. Don't forget to see section 1 video. Here we are going to discuss section 2. Strangely, the wind had dropped. The trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass. The crows flew round in the circle, then settled down for the night in an oak tree. In last section, உஷா மார்க்கெட்டுக்கு போகிறத பார்த்தோம். தென் அவங்களுடைய ஆண்ட் வீட்டிலேருந்து அவள் ரிட்டர்ன் ஆகுறா. ஸோ ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஆண்ட் வீட்டுக்கிட்டேருந்து தன்னோட வீட்டுக்கு அவள் ரிட்டர்ன் ஆகுறா. ஸோ அந்த டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறதா செக்ஷன் 2. ஸோ மழை பெய்கிற மாதிரி ரொம்ப அப்படியே கோல்டாக வந்துருச்சு. மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா அந்த கிரிக்கெட்ஸ் சின்ன சின்ன பூச்சிங்கள் அமைதியாக இருக்குதான். தென் க்ரோஸ் வானத்தில் வட்ட அடிச்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அது ஓக் ட்ரீல போயிட்டு நின்னுருது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இது மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உஷா சொல்லியிருப்பா. ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க் செட் உஷா டு ஹர்செல்ஃப் as she hurried along the path, but already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month for storms. ஸோ அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருட்டிருச்சு. ஆனால் சீக்கிரம் போகணுன்னு அவள் நினைக்கிறா. பட் இருட்டிருச்சு, நல்ல க்ளவுட்ஸ் எல்லாம் பிளாக்காக வந்துருச்சு. அப்புறம் மழை பெய்யறதுக்கான அறிகுறிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறது, இப்போ ரொம்ப ஸ்ட்ரோமியான மழை பெய்ய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவள் பார்த்துட்டு இருக்கிறா. A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. ஒரு பெரிய drop அவளுடைய கன்னத்துல விழுகுது. ஸோ மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulder. Holding the shopping bag close to her body, she quickened her pace. ஸோ என்ன ஆகுதுன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு அவகிட்ட கொடை கூட இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் மார்க்கெட்டில் இருக்கும் போதெல்லாம் கிளவுட் கிளியராக இருந்துச்சு. மழை பெய்யும்னு அவள் நினைக்கவே இல்லை. ஸோ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆன பிறகு அவகிட்ட இருக்கிற ஓல்டு ஸ்கார்ஃபை எடுத்து அவள் தலையில கட்டிக்கிறா. தென் அவளோட ஷாலை டைட்டா ஷோல்டர்ல கட்டிட்டு மார்க்கெட்ல வாங்கின எல்லா பொருட்கள் வச்சிருக்கிற ஷாப்பிங் பேக்கை டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஸோ கொஞ்சம் ஸ்பீடா நடக்க ஆரம்பிக்கிறா. she was almost running. ஸோ கொஞ்சம் ரன் பண்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாவே அவ நடக்கிறா. பட் the raindrops were coming down faster now. Big heavy pellets of rain. ஸோ இப்போ கொஞ்சம் மழை அதிகமாகவே விழ ஆரம்பிச்சிருச்சு. மழை துளிகளும் பார்த்தா பெரிய பெரிய மழை துளிகளாகவும் இருக்குது. ஸோ ரெயின் டிராப்ஸ் ரொம்ப பெருசு பெருசா இருக்குது. A sudden flash of lightning lit up the hill. The ruin stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. ஸோ நல்ல மழை பெய்யுது. இப்போ என்ன ஆகுதுன்னா மின்னலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மின்னல் அடிக்கும் போது ஆல்மோஸ்ட் அவ அந்த ரூயின்ஸ் பிளேசஸ்க்கு வந்துட்டா. பாலடைஞ்ச கட்டடம் இருக்கிற பிளேஸ் கிட்ட அவ வந்துட்டா. ஸோ இந்த மின்னல் அடிக்கும் போது அந்த பாலடைஞ்ச கட்டடம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அந்த வெளிச்சத்துல. ஸோ ஆல்மோஸ்ட் நைட்டாகவும் ஆயிருச்சு. ஐ வாண்ட் டு கெட் ஹோம் பிஃபோர் த ஸ்ட்ரோம் பிரேக்ஸ் தாட் உஷா. ஸோ இதுக்கு மேல வீட்டுக்கு போய் ரீச் ஆக முடியாது அப்படின்னு அவளுக்கு தோணுது. ஐ வில் ஹாவ் டு ஷெல்டர் இன் திஸ் ரெயின்ஸ். ஸோ இந்த பாலடைஞ்ச பிளேஸ்ல ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். மழைக்காக கொஞ்ச நேரம் இங்க ஓரமா நின்றுட்டு மழை நின்ன பிறகு போகலாம் அப்படின்னு அவ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறா. அவளுக்கு இந்த வழி எல்லாமே அவளுக்கு நல்லாவே தெரியுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறா. Suddenly the wind sprung up again and brought the rain with a rush against her face.
சோ இப்போ வந்து அந்த காத்து ஓவரா அடிக்குது, அந்த காத்துல பெய்யுற மழை எப்படி இருக்குன்னா முகத்திலே விழுது. சோ அவளால ஃபர்தரா மூவ் பண்ண முடியல. இட் வாஸ் கோல்ட் stinging rain. She could hardly keep her eyes open. சோ கண்ணே திறக்க முடியல, அப்படி அடிக்குது மழை. சோ ரொம்ப ஹார்டா தான் இருக்குது. அவ கிராஷ் பண்ணி போறா. The wind grew in force. It hummed and whistled. Usa did not have to fight against it. ஸோ ரொம்ப ஃபோர்ஸா மழை விழ ஆரம்பிச்சிருச்சு. அவளால் அதை வந்து தாக்கு பிடிச்சிட்டு நடக்க முடியல. இட் வாஸ் பிஹைண்ட் ஹர் நவ் அண்ட் ஹெல்ப்டு ஹர் அலாங் அப் த ஸ்டீப் path and on the brow of the hill. ஸோ அந்த ஸ்டீப் பேத்னா ஸ்லோப்பா இருக்கு. இப்போ ஹில்லோட ஆப்போசிட் சைடில் அவள் இறங்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்லோப்பா இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவள் மூவ் ஆகி போறா. There was another flash of lightning followed by a peal of thunder. The ruins looked up before her, grim and forbidding. ஸோ இப்போ அந்த பாலடைஞ்ச அந்த கட்டடம் வந்து அவள் பார்க்குறா. ஸோ அதில் வந்து ஓரமா எங்கேயாவது நின்றுக்கலாம். ஏன்னா இடியும் மின்னலும் அப்படியே கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்குது. ஸோ அதனால ஓரமாக நிற்கலாம் அப்படின்னு அவள் திங்க் பண்ணுறான். She knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. It would be better than trying to go on in the dark, in the howling wind. She had only to stay off the path to go over the rocky cliff edge. So அந்த ruined building ஒரு ஓரமா ஒரு ஓல்டு ரூஃப் இருக்கிறது அவளுக்கு தெரியும். ஸோ அங்க நம்ம கார்னர்ல போய் நின்னுக்கலாம். இந்த மலையில நம்ம கஷ்டப்பட்டு போனாலும் நம்மளால ரீச் பண்ண முடியாது, ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ அங்க நிக்கலாம் அப்படின்னு அவ நினைக்கிறா. howled the wind. So windோட சவுண்ட் அப்படி ரொம்ப ஃபோர்ஸா அடிக்குது. She saw the wild palm tree sawing bent double, its foliage trashing against the ground. ஸோ அங்கே ஓல்டு ஒரு பாம் ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ வந்து காற்றுல சொலண்டு அடிக்குது. அப்படியே பெண்ட் ஆகிட்டு திருப்பி காற்றுல வந்து ஓவரா ஆடுது. The broken wall did little to stop the wind. ஸோ அங்கே ஒரு வால் வந்து உடஞ்சி போனால் ஒரு சவரும் இருக்கு. ஸோ அந்த சவத்துக்கு பின்னாடி நிற்கும் போது கொஞ்சம் வந்து காத்தோடைய ஃபோர்ஸ் வந்து இருக்காது அப்படின்ற அவளுக்கு தோணுது. Usa found her way into the ruined building, helped by her memory of the place and the constant flicker of lightning. ஸோ அந்த பிளேஸ் அவள் ஏற்கனவே வெளிச்சத்தில் இருக்கும்போது பார்த்துருக்கிறா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவள் வந்து கொஞ்சம் மூவ் ஆகி போறா. அண்ட் லைட்னிங் மின்னலும் அப்பப்போ அடிக்குது. ஸோ அந்த மின்னல் வெளிச்சமும் அப்பப்போ வந்து அவளுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. She began moving along the wall, hoping to reach the sheltered corner. ஸோ அந்த கார்னர் பிளேஸ்க்கு மூவ் ஆகி போயிடலாம், வால்க்கு பின்னாடியே நடந்தோம்னா காத்தும் ஃபோர்ஸா அடிக்காது அப்படின்னு அவ மூவ் ஆக ஆரம்பிக்கிறா. She placed her hands flat against the stone and moved sideways. ஸோ செவத்துல அப்படியே மேல செவத்தோட ஒட்டிட்டு அவ கொஞ்சமா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறா. Her hand touched something soft and furry. ஸோ அவ கை வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து டச் பண்ணிருச்சு. என்னன்னா அது வந்து சாஃப்டாவும் அப்படியே ஃபர்ரியான முடியா இருக்கிற மாதிரி, அப்படியே குஷன் மாதிரி இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. ஸோ அவ வந்து பயந்துடுறா. She gave a startled cry and took her hand away. ஸோ அவள் பயந்து போய் அழ ஆரம்பிச்சுட்டு கையை டக்குன்னு எடுத்துடுறா. Her cry was answered by another cry. ஸோ இவ அழுத உடனே இன்னொரு சவுண்டும் கேட்குது. என்னன்னா half snarl, half screech and something leaped away in the darkness. ஸோ ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அந்த டார்க்னஸ்ல அது மூவ் ஆகுறதையும் பார்க்குறா. It was only a wild cat. ஸோ அங்கே கேட் தான் இருந்தது, கேட்டை தான் நம்ம தொட்டோம். ஸோ அது மூவ் ஆகி போகுது அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு பயமாக தான் இருந்துச்சு. Usa realized this when she heard it. This cat lived in the ruins and she had often seen it. ஸோ இந்த பூனை வந்து இந்த பாலடைஞ்ச கட்டடத்துல இருக்கும் அப்படிங்கிறத அவ பார்க்கவும் செஞ்சிருக்கா. பார்த்தாலும் அவளுக்கு வந்து நைட்டை ஏதோ ஒரு விஷயத்தை தொடும்போது அவளுக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. பட் ஃபார் எ மூமெண்ட் she had been very frightened. ஸோ அவளுக்கு வந்து அதை தொட்டுட்டு அது ஏதோ மாதிரி இருந்தோடனே அவளுக்கு ரொம்ப பயந்து கஷ்டமாயிருச்சு. அவள் அலற ஸ்டேஜுக்கு போயிட்டா. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. ஸோ போயிட்டே இருக்கிற அந்த கார்னர் ஒரு ஓல்டு டின் ரூஃப் இருக்கு. அந்த கார்னர் போற வரைக்கும் அமைதியா போயிட்டே இருக்கிற அந்த டின் ரூஃப் மேல மழை பெய்யற சவுண்ட் வந்து அப்படியே ட்ரம்மிங் மாதிரி அப்படியே ஓவரா சவுண்ட் கேட்டுட்டு தான் இருக்கு.
Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. So அந்த கார்னர் போயிட்டா, so கார்னர் போயிட்டு ஓரமா அமைதியா உட்கார்ந்து இருக்கறா. என்னன்னா கொஞ்சம் wind கிட்ட இருந்து ரெயின்ல இருந்து அவளுக்கு வந்து ஒரு ஷெல்டர் கிடைச்சிருச்சு. Above her the tin seeds groaned and clattered. So அந்த டின் சீட்ல விழுற மழை சத்தமும் எப்படி இருக்குனா groaned and clattered. அப்படியே ஸ்மால் அந்த சவுண்ட் மழையோட சவுண்ட் விழுது. அப்படியே அந்த சவுண்ட் வந்து அப்படியே சட 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 அப்படிங்கற மாதிரி கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கு. As if they would sail away at any moment, but they were held down by the solid branch of a straggling old oak tree. So அந்த ரூஃப்மே எப்படி இருக்குனா எப்ப வேணாலும் காத்துக்கு பிச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஆனா அது மேல பக்கத்துல வந்து ஓக் ட்ரீ வந்து ஓக் ட்ரீயோட பிரான்ச் வந்து அதுல இருக்குறதுனால அது வந்து கொஞ்சம் வந்து சேஃபா இருக்கிற மாதிரி இருக்குது. Usha remembered that across this empty roof stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. அவ fireplace ஒன்னு இருக்குறது அவளுக்கு தெரியும். Perhaps it would be drier than it was in her corner. So அந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். But she would not attempt to find it just now. She might lose her way altogether. அந்த சிம்னி இருக்கிற பிளேஸ் வந்து ட்ரையா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். So அந்த பிளேஸை நம்ம தேடி போனோம்னா நம்ம வந்து பாதையை மறந்துடுவோம் அப்படிங்கிறதையும் அவ யோசிக்கிறா. Her clothes were choked and the water streamed down from her long black hair to from a paddle at her feet. So என்ன ஆகுதுன்னா அவ ட்ரெஸ் ஃபுல்லாவே நனைஞ்சிருக்கு. தண்ணி அப்படியே கீழே கொட்டுது. அவ முடியில இருந்து ஃபுல்லா தண்ணி கீழே கொட்டுது. ஃபுல்லாவே அவ ஈரமா இருக்கறா. She stamped her feet to keep them warm. So காலை வந்து அப்பப்போ வந்து ஸ்டாம்ப் பண்ணி என்னன்னா காலை உதறிட்டே இருக்கறா. அந்த இதுல வந்து கொஞ்சம் வார்மா வச்சுக்க முடியும். ரொம்ப குளிரா இருக்கு அப்படிங்கறனால அது மாதிரி பண்றா. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? So திருப்பி அவருக்கு அலற சத்தம் மாதிரி கேக்குது. அது கேட்டா தான் இருக்குமா இல்லனா owl ஏதாவது சவுண்ட் கொடுக்குதா அப்படினு அவ யோசிக்கிறா. But the sound of the storm blotted out all other sounds. அந்த ஸ்ட்ரோமோட இடியோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா மத்த எல்லா சவுண்டையும் கேட்க முடியாத மாதிரி இருக்குது. சோ அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. There had been no time to think of ghosts, but now that she was in one place without any plan for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. So இவ்ளோ நேரம் அவளுக்கு வந்து பயந்துட்டே இருந்ததனால கோஸ்ட பத்தி எந்த ஒரு நினைப்பும் அவளுக்கு வரல. சோ இப்போ கொஞ்சம் சேஃபான ஒரு பிளேஸ்ல இருந்த பிறகு அவளுடைய கிராண்ட்ஃபாதர் சொன்ன ஸ்டோரிஸ் அவளுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா இந்த பில்டிங் வந்து இந்த பாலடைஞ்ச கட்டடம் வந்து இடியும் மின்னலும் தாக்குனதுனால தான் இது மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருப்பாரு. நான் சேஃபா வீடு போய் சேர்ற வரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு மின்னலும் அடிக்க கூடாது அப்படின்னு அவ ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவா. Thunder boomed over the hill and the lightning come quicker now. Only a few seconds between each burst of lightning. So மின்னலும் அப்படியே கண்டினியூஸா அடிச்சிட்டே இருக்கு. ஜஸ்ட் ஒரு few seconds தான் கேப் இருக்கு. அடிக்கடி அப்படியே மின்னலும் இடியும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டே இருக்குது. Then there was a bigger flash than most and for a second or two the entire ruin was lit up. A strike of blue sizzled along the floor of the building in at one end and out at other. Usha was starting straight ahead. As the opposite wall was lit up, she saw crouching in the disused fireplace two small figures. They would only have been children. So அந்த லைட்னிங் தெரியுது. ஸோ அந்த ஃபிளாஷிங் அப்பப்போ அந்த மின்னல் வந்து அடிச்சுட்டே இருக்கிறதுனால அவளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கிற இடத்த அவ பாத்துடுறா. ஸோ அதை பார்க்குறா. அப்போ அந்த மின்னல் வந்து அடிக்கும் போது ரெண்டு உருவம் வந்து அவளுக்கு தெரியுது. ஸோ அந்த ரெண்டு உருவமே சின்ன பசங்க உருவமா தான் தெரியுது. ரொம்ப பெரிய உருவமா அவளுக்கு தெரியல. ஸோ அவ என்ன நினைக்கிறான்னா திடீர்னு the ghostly figures looked up starting back at Usha. ரெண்டு உருவம் தெரியுது சொன்னால அது வந்து உஷாவோட பக்கத்துல வர்ற மாதிரி அவளுக்கு தோணி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவ பக்கத்துல இருக்குது அது. அண்ட் தென் எவ்ரிதிங் வாஸ் டார்க்கன் அகைன். ஸோ திருப்பி இருட்டாயிருச்சு. ஏன்னா மின்னல் அடிக்கும் போது அந்த உருவம் தெரியுது. திருப்பி மின்னல் இல்லாத போது ஃபுல்லா பிளாக்கா இருக்கிறதுனால அவளுக்கு எதுவுமே தெரியல. ஸோ திருப்பியும் டார்க் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த ரெண்டு கோஸ்ட்லி ஃபிகர் யாரு அப்படிங்கறதும் உஷாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you. Happy learning.